வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 22வது அதிகாரம் 1வது வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாய் ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றில் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இங்க பாருங்க, ஆபிரகாம் கத்து சொன்னாரு, மோரியா மலையில கொண்டு பலியிடுப்பான்னு சொன்னாரு. சரி, கிளம்பிட்டாங்க. இப்ப வாசிப்போம் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாய் ஈசாக்கின் தலையின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாய் ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது ஈசாக்கு, இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது. எல்லாரும் சத்தம் வாசிங்க. தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? அருமையான வாசம் நம்முடைய மனதிலே பதிய வேண்டும், ஆவியிலே பதிய வேண்டும், வாழ்க்கையிலே பதிய வேண்டும். தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? ஆட்டுக்குட்டி இல்லாம நம்ம என்ன ஜெபம் பண்ண போறோம்னு சொல்லி கேட்காம தவப்பேன்ட்ட